கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பற்றி நமக்கு வந்து 696 நம்ம கொடுத்த ஆல் போர்டில் மெயினாக கொடுத்த நம்பர்ஸ்கள் நமக்கு வந்து 0 அப்படி 6 இல்லை நமக்கு ஆட்டம் இல்லாமல் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதில் நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் 2 நம்பருமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மீதி ஏபிபிசி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 நம்பர் ஏ போர்டு சி போர்டில் நமக்கு சூப்பராக வந்து ஒரு வினிங்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளே பொறுத்த வரைக்கும் வீடியோ சேனலில் நம்ம ஆல் போர்டு மெயினாக வந்து நம்ம வந்து வினிங்ஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். வீடியோ டெய்லியும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோ டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்களேன். ஓகேவா? நம்மள நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கணும். இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு 50 கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுக்குறாங்க. 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4 லட்சம் போனால் 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் டைம் 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மள இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டு எடுப்போம். ஓகேவா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் வச்சு நான் வந்து எடுத்துகிறேன். ஏன்னா இன்றைக்கி டெய்லி சார்ட் வச்சு நான் வந்து எடுத்த வகையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கல. அதனால் நம்ம வந்து வீக்லி சார்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கேன். ஓகே, நாளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்குதுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 790 790 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 போட்டு வரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 629 வைக்கும். 629 இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சிது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 அப்படின்னா 2 வைக்கும். 3 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சுருக்கேன். நமக்கு 3 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 எஸ்ஐன் ஆப்ஷன் 629 போடுது. நமக்கு லாஸ்ட்டாக ஆகிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைனா 5 வைக்கும். 3 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சிருக்கீங்க. நமக்கு 3 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 எஸ்என் ஆப்ஷன் 629 போடல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சுருக்கீங்க. நமக்கு 9 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் எடுத்துருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்என் ஆப்ஷன் 629 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக என்னுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 4. ஓகேவா? 1 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 1 அல்லது 4 நம்பர் கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து 4 days வச்சு நம்ம செக் பண்ணோம். என்னால் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 1 4 எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு 1 அப்படி இல்லைன்னா 4 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா 1 நம்பர் பி போர்டுக்கு வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக நம்ம இன்னொரு ஆல் போர்டு எடுக்கிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி சார்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். வேணால் எனக்கு வந்து டெய்லி சார்ட்டும் வீக்லி சார்ட்டும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து எப்பயுமே வந்து வீடியோ வந்து போடுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு வந்து அவ்வளோக்கும் டைம் பற்றல. ஓகேவா? நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்து போடுவோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கி வந்து டைம் பற்றாதனால நான் வந்து வீக்லி சார்ட் மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். ஓகேவா? அதனால நான் வீக்லி சார்ட் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஓகே, நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். இதில் வந்து ஒரு 5 days எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 021 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
நம்ம வந்து 021 கொடுக்குறோம். இதில் எஸ்என் ஆப்ஷன் போடுறதை எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 698. இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மாதம் நோட் பண்ணிக்கணும். இதில் கிடச்சி நமக்கு வந்து 6 அப்படி இல்லைனா 7 ஓகேவா. 6 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்து நம்ம வந்து 021 வச்சுருக்கேன். நமக்கு 6 அப்படி இல்லை 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்என் ஆப்ஷன் 692 போடுது. நமக்கு லாஸ்ட்டாக ஆகிடக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 3 ஓகேவா. 2 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்து நம்ம வந்து 790 வச்சுருக்கோம். நமக்கு 2 அல்லது 3 நம்பர் கிடைச்சிது. 2ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பற்றி நம்ம 932. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 எஸ்என் ஆப்ஷன் 692 போடல. நமக்கு லாஸ்ட்டாக ஆகிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. 06 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடைச்சி. இதில் 6 நம்பர் பற்றி நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 எஸ்என் ஆப்ஷன் 698 போடல. நமக்கு லாஸ்ட்டாக எப்படி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் ஓகேவா. 1 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 1 இல்லை அப்படி இல்லை 7ஆம் நம்பர் கிடச்சி. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்என் ஆப்ஷன் 692 போடல. நமக்கு லாஸ்ட்டாக ஆகிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைனா 7 ஓகேவா. 9 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 561 வச்சுருக்கேன். நமக்கு 9 அப்படி இல்லைனா 7ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 1க்கு 7 7க்கு 1 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ். உங்கள் கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வச்சு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது ஓகேவா. நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வீக்லி சார்ட் வச்சு எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு 4 அப்படி இல்லைனா 1ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இல்லை 4 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகே. நாளைக்கு 18/7/2025 ஆல்போர்டு வீக்லி சார்ட் வச்சு எடுக்கல. நமக்கு 4 1 இல்லாமல் ஆட்டமே இல்லாமல் மாதிரி நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 1ஆம் நம்பர்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க ஓகேவா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ் நமக்கு 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 17 ஓகேவா. 1771 ஓகேவா. 1771 1991 ஓகே. 1991 4ஆம் நம்பர் தான் 47 74 49 97 இந்த 4 நம்பர்ஸ் நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொண்டுருக்கோம். இதில் 1771 1991 இதில் வந்து 1771 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிய மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். 1991 47 74 49 93 இதெல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஓகேமல்ல, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 696. நம்ம நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருந்தா நம்ம வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வீடியோவிலேயே நம்ம ஆல் போர்டுக்கு ஏ போர்டுக்கு 6 நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஆல் போர்டுக்கு 0 கொடுத்தோம். ஆனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நம்பர் எதுவுமே எடுத்துருப்போம். ஆனால் நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் எடுக்கல. நமக்கு 0 வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து 6 நம்பர் தான் இன்றைக்கி வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா. இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தலாம். நமக்கு எப்பயும் போல நமக்கு மதியம் அவர் பற்றி நமக்கு வந்து இவரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு எப்படின்னு சொல்லியிருப்பேன். இவர் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 6 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தாப்புல. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு தரமான வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கதிர் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 6 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 6 நம்பர் ரெண்டுமே வந்து 2 பேருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சிங்கிள் நம்பர் வந்து சூப்பராக வினிஷ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சிங்கிள் நம்பர் வந்து ப்ளே பண்ண ஓரளவுக்கு விரும்புதான். இவரை ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க. ஏன்னா இவர் வந்து ஏ போர்டு இல்லை சி போர்டு கொடுப்பாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாள் மிஸ் ஆகதான் செய்யும், ஒரு நாள் பாஸ் ஆகும் ஓகேவா. டெய்லியுமே பாஸ் ஆகிற மாதிரி யாருமே எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தரை நீங்கள் யாரையும் சூஸ் பண்ணி ஒரு நாள் விளாண்டுங்க. வின்னிங்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூர்த்தியாக ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம். 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு நாசர்
இவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 5 அல்லது 6 நம்பர் கொடுக்குறப்பல 6 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு சி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ராகித் தவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6 நம்பர் கொடுத்துருக்கல ஆல் போர்டுக்கு 6 நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்பர் என்ன வரும் பார்த்திங்கன்னா 1 கொடுத்துருக்கல 6 நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்திங்கன்னா 6 நம்பர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அருள்தாஸ் அவர் சி போர்டுக்கு 1 கொடுத்துருக்கல 6 நம்பர் நமக்கு சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்கல. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு சிம்சன் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 6 நம்பர் வந்து கொடுத்துருக்கல. அடுத்தது 4 அல்லது 9 நம்பர் கொடுத்துருக்கல. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கல ஆல் போர்டுக்கு 1 ஒரு நம்பர்ஸ் 4 9 நம்பர் 6 பாஸ் ஆகிருக்கு 9 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்கல. இவர் பார்த்திங்கன்னா மதியழகன் அவர் பார்த்திங்கன்னா ஆனால் 097 கொடுத்துருக்கல 9 நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நம்பர் கொடுத்தனா மற்றவங்களுக்கு இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 நம்பர்ஸ் தான் கொடுக்குறீங்க. நீங்களும் ஓரளவுக்கு 2 நம்பர்ஸ் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா சுமித் ராஜா அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 6 நம்பர் கொடுக்குறப்பல சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுக்குறப்பல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சங்கர் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 6 நம்பர் தான் வரும்னு சொல்லியிருக்கப்பல அவர் பேர் அருண் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டுக்கு 6 நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி விளையாட்டுங்க. இவரும் ஓரளவுக்கு நிறைய அருமையான இன்னிங்ஸை கொடுப்பாப்பில். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு 5-1 எடுத்துருக்கல. ஆனால் 1 பவர் 6 இந்த மாதிரி வரும். ஒரு சில டைம் மிஸ் ஆக தான் செஞ்சோம். ஓகேவா, இவரெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இவரு கொஞ்சம் இன்னிங் கொடுப்பாப்புல. நமக்கு அப்புறம் மதியம் அவரு கொஞ்சம் கொடுப்பாப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பாப்பு அண்ணு ஓகேவா, அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஓகேவா, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வின்னிங்ஸ் கொடுக்குறவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வின்னிங்ஸ் கொடுக்கப்பட ஒவ்வொரு சில டைம் மிஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு இவர் பற்றி நமக்கு ஆல் போர்டுக்கு 2 அல்லது 6 நம்பர் ஏ போர்டுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கல 6 நம்பர் ஏ போர்டுக்கு சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கல சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கல. ஆனால் 69 ஏபிக்கு 69 கொடுத்துருக்கல ஏபிக்கு 69 வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல ஒரு தரமான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கல. இவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபேக்கான வந்து வீடியோ போடுறோம்னு சொல்லியிருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் இவர் தான் பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கு நம்ம சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காப்புல. நம்ம வந்து ஃபேக் வந்து வீடியோ போடுற மாதிரி இருந்தால் எனக்கு இவ்வளோ கமெண்ட் வந்து யாரும் பண்ண மாட்டேங்க. ஓகேவா, இவ்வளோ கமெண்ட் பண்ணுற மாதிரி நான் வீடியோ போட மாட்டேன். நான் எப்போயுமே வின்னிங்ஸ் கொடுக்கணும் ஆள் போடனாச்சும் வின்னிங்ஸ் கொடுக்கணும் தான் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஓகேவா, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து வீடியோ போடுவேன். நான் வின்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா நம்ம சேனலில் இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணாங்க நிறைய பேர் பார்க்கவும் மாட்டேங்க. ஓகே மக்களே, ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவரு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக நம்பர்ஸ் கொடுங்க. ஏன்னா புது நம்பர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுக்குறீங்க. நம்ம மெசேஜ் கமெண்ட் போடுறீங்க. நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் நம்பர் மெசேஜ் போடுறீங்க. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜஜிஎம் அவர் ஆல் போர்டுக்கு 9 நம்பர் சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் புது நம்பர் இவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது நம்பராக தான் தெரியுது. ஆனால் வந்து சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. நிறைய பேர் புதுசாக வந்து ஆனால் கமெண்ட் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் என்னை வந்து ஃபேக்குன்னு சொல்கிறீங்க. ஓகேவா, ஓகே, நான் வந்து ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உண்மையாக தான் இருக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஒரு 3 hours கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஆல் போர்டு வீக்லி சாட் மட்டும் தான் நமக்கு செட் ஆச்சு. அதனால தான் நம்ம அந்த வீக்லி சாட் வச்சு நான் நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களாக பார்க்கலாம்.